இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போயிருக்கீங்களோ, அக்கா இப்ப இந்த வீடியோ பார்க்கும்போது சோர்ந்தா போயிருக்கிறேன், ஆமா அப்படின்னு ஆண்டவர் தான் உங்ககிட்ட பேசுறாரு. என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வாயிலிருந்து அப்பாவுடைய வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குங்க. எத்தனை பேர் இதை பிலீவ் பண்றீங்க? நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. நான் எப்பெல்லாம் சோர்ந்து போறேன்னா அப்பெல்லாம் இந்த ஏதாவது ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாருன்னா அதை என்ன பண்ணணும்னா, ஸ்தோத்திரம், நானே தியானம் பண்ணி ஒரு வார்த்தைனா அந்த ஒரு வார்த்தையை 10 டைம் நான் எனக்குள்ள ரீகால் பண்ணும்போது அதுல ஆண்டவர் அந்த பிரசன்னத்தினாலே நமக்கு ஒரு பலனை கொடுத்துருவார். அல்லேலூயா. காலவேல தான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்ல போறாரு, எப்பா நீ வளக மனுஷன் சொல்ற வார்த்தைகள்லாம் என்ன பண்ற, டமால் நீ கீழே விழுந்துருவேன். ஆனா அப்பா ஒரு வார்த்தையை நான் உனக்கு சொல்லிட்டேன்னு வச்சுக்கே, அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அதன்படி நீ அப்பா கிட்டே நெருங்குற உறவு வச்ச அப்படின்னா, நீ என் வாயிலிருந்து புறப்படுகிற இந்த வேதத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் என்ன பண்ணுவ, பிழைப்ப. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. இந்த நேரத்துல சோர்வுலயோ இல்ல ஒரு பெரிய டிப்ரெஷன்லயோ ஒரு குழப்பமான சூழ்நிலைகள்லயோ அப்படியே உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க, எது மேலே ஒரு நம்பிக்கை வரல அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தீங்கன்னா, அந்த வீடியோ பாக்குற நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைங்க. அந்த வார்த்தையினாலே கண்டிப்பா இந்த காலவெல்ல பிழைப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா ஆண்டவங்களுக்கு கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆனால் அதை கேட்டுட்டு விடுகிறதல்ல, அதன்படி நடக்கும். கவனமா இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.